ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது பேக் டு பேசிக் சீரீஸ் தான். ப்ராப்பரான ஒரு சேமியா உப்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இது வெஜிடபிள்ஸ் போட்டும் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் போடாமலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி யூஸ் பண்ணுறேன். மெயினாக சேமியா நீங்கள் வறுத்த சேமியாவாக வாங்கிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆட்டு ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு, கேஷ்யூ நட், உளுத்தம் பருப்பு, கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டு அதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் லைட் கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா போட்டு ஒரு 30 செகண்ட் இதை சாட்டே பண்ணால் போதும். இதை ரொம்ப கோல்டனாலாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த உப்மா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அளவு கூடுதலாக கிடைக்கும். இன்னொன்று ஹெல்த்தும் ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்கள். அந்த வெஜிடபிள்ஸோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ டக்குன்னு அது வந்து குக் ஆகிடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து உப்மாக்கும் சேர்த்து நீங்கள் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்மா வந்து நம்ம சேமியா போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணியில் தான் வேகும். அதனால் அதுக்கு தக்கன கொஞ்சம் உப்பு முன்னே இருக்கட்டும். அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 கப் சேமியா, 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி, இதுதான் அளவு. வறுத்த சேமியா, நீங்கள் வறுக்காத சேமியா தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா டீப் ஃப்ரையில் நல்லா சேமியாவை போட்டு வறுத்து எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் சேமியா பாதி வெந்துடுச்சு. தண்ணி இன்னுமே இருக்குது பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் தான் இதை நீங்கள் குக் பண்ணணும். ஸோ டோட்டலாக நான் 10 நிமிஷம் குக் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட சேமியா உப்மா உதுராக ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த சேமியா நல்ல உதுராக இருக்கும். உங்களுக்கு வந்து பிசுப்பு இருக்காது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் இதை வந்து சர்வ் பண்ணலாம். இது ஆறுனா கூட கூலானா கூட இந்த மாதிரி உதுராக இருக்கும். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள்.